ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. 24 குருக்கள் எனக்கு அறிவை கொடுத்தார்கள். அவர்களிடத்திலிருந்து பெற்ற அறிவை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். 24 பொருள்கள் எனக்கு அறிவை கொடுத்தது. நீங்கள் இதிலிருந்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்தினுடைய படைப்பே நமக்கு அறிவை பெறுவதற்காகத்தான். லோக குரு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே நமக்கு குரு. நம்ம குருன்னு யாரையோ தேடிக்கொண்டு ஓடுகிறோம் அல்லவா? சூக்ஷ்மமான மனோநிலை நமக்கு வர ஆரம்பித்து விட்டால் உலகமே நமக்கு ஒரு குரு. ஒவ்வொன்றிடத்திலுமிருந்தும் நமக்கு ஒரு செய்தியானது கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய உயர்வுக்காக, நான் காயப்படுவதற்காக, துன்பப்படுவதற்காக, பந்தப்படுவதற்காக, வெறுப்பதற்காக அல்ல, நான் உயர்வு அடைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகம் எனக்கு ஒரு அழகான குரு. அதுல முதல் குருவை நாம் காலையில் ரொம்ப விரிவாக பார்த்தோம். பூமி மாதா. பொறுமை, அமைதி, ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, சகிப்புத்தன்மை, எல்லாவற்றையுமே கொடுக்கின்ற தன்மை, எல்லா நன்மைகளையும் கொடுத்து எல்லோரையும் நிறைவடைய வைக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் பூமியிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இப்ப இரண்டாவது குருட்ட போறார். வாயுகு என்று சொல்லக்கூடிய குரு. இந்த வாயுவிடத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் பாருங்கள். விஷயேஷ்வா விஷன் யோகி நானா தர்மேஷு சர்வதः குணதோஷ வியபேதாத்மா ந விஷஜ்யேத வாயுவத். விதவிதமான வஸ்துக்கள் இருக்கிறது, விதவிதமான வண்ணத்தில் இருக்கிறது.
விதவிதமான ரசத்துடன் இருக்கிறது, விதவிதமான பெயருடனும் இருக்கிறது, விதவிதமான செயல்பாட்டுடனும் இருக்கிறது, விதவிதமான தோஷங்கள் உடையதாகவும் இருக்கிறது, விதவிதமான தர்மத்துக்கு உரியதாகவும் இருக்கிறது. அதை இங்க சொல்றார். சர்வதா நானா தர்மேஷு விஷயேஷு. நாலா பக்கங்களிலும், சர்வதா எல்லா பக்கங்களிலும், நானா தர்மேஷு விஷயேஷு விதவிதமான தர்மத்துடன் கூடியிருக்கக்கூடிய விஷயங்களில். இப்ப இந்த பலதரப்பட்ட குணங்களுடன் பலதரப்பட்ட தர்மங்களுடன் உள்ளே நுழைந்திருக்கின்ற ஆவிஷன், உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இந்த காற்று வாயு, எல்லா வஸ்துக்களோடும் உள்ள நுழைஞ்சிருக்கு இந்த காற்று, இந்த வாயு. ஆவிஷன் நுழைந்திருக்கின்ற இந்த வாயு குணதோஷா வியபேதாத்மா. குணதோஷங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வியபேத ஆத்மா, குணதோஷங்களிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொண்ட அந்த யோகியானவன் வாயுவத் ந விஷஜ்ஜேதே. காற்றை போல அவன் எந்த ஒரு வஸ்துவுடனும் அதனுடைய தர்மத்துடனும் சங்கம் வைத்துக் கொள்வது இல்லை. காற்றை போல அவன் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறான். குணதோஷங்களிடத்திலிருந்து பிரிந்தவனாய் இருந்து அதே நேரத்திலே எல்லா வஸ்துக்களோடு எல்லா தர்மத்துடனும் இணைந்தவனாய், காற்றை போல அசங்க பாவா பற்றுதல் இல்லாதவனாய், விசஞ்சேத. சங்கம் என்றால் பற்று, விசங்க என்றால் அந்த பற்றுதல் இல்லாதவனாய். இங்கே வாயுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், எந்த தர்மத்திடத்திலும் இந்த வாயு சங்கம் கொள்வது இல்லை. அப்ப வாயுவினுடைய தர்மம் அசங்கதா, எல்லாவற்றோடும் இருக்கிறது, ஆனால் எதனுடனும் அவை இல்லை, எதனுடைய தர்மத்தையும் அது வாங்கிக் கொள்வது இல்லை. இப்ப அதை சொல்லிட்டு அப்படியே நமக்குள்ள வரார். ஷரீரத்துக்குள்ளே ஷரீரத்துக்கு வெளியிலே வாயுவானது இருக்கிறது. ஷரீரத்துக்குள்ளும் வாயு நுழைந்திருக்கிறது, ஷரீரத்துக்கு வெளியிலும் வாயு நுழைந்திருக்கிறது. அப்படி இருந்தும் ஷரீரத்தினுடைய தர்மத்தினாலே வாயு சங்கம் கொள்கிறதா என்றால் இல்லை. ஷரீரத்தினுடைய தர்மம் வெளியிலே இருக்கின்றது என்றால் வெளியிலும் அவை சங்கம் கொள்வது இல்லை. எந்த வகையிலும் சங்கம் கொள்ளாமல் ரொம்ப அழகான ஒரு குணம். ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்கள். பார்த்திவேஷ்விஹ தேகேஷு பிரவிஷ்டஸ்தத் கணாஸ்ரயः குணைர்ன யுஜ்யதே யோகி கந்தைர்வாயுரிவாத்மத்ருக். ஆத்மத்ருக், ஆத்மாவை சதா பார்த்து கொண்டே இருக்கின்ற ஞானி, ஆத்ம ஞானம் உடைய ஞானி யோகியானவன் பார்த்திவேஷு இக தேகேஷு, பஞ்ச கோஷங்களாக ஆகியிருக்கக்கூடிய இந்த ஷரீரங்களிடத்தில் பிரவிஷ்டா பிரவேசித்தவனாய், தத்
குண ஆஸ்ரயா, அந்த சரீரத்தினுடைய தர்மங்களை ஆசிரயித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தும் கூட அந்த சரீர தர்மங்களினால் அதிலிருந்து வரக்கூடிய பலனினால் எவ்வகையிலும் அவன் சங்கம் கொள்வதில்லை. எதை போல? வாயுகு கந்தைஹி இவ, எப்படி வாயுவானது கந்தத்துடன் சேராமல் இருக்கிறதோ, வாயுவானது கந்தத்துடன் எப்படி சேராமல், வாசனையுடன் எப்படி சேராமல் இருக்கிறதோ, அதே போல குணைஹி நயுஜ்யேத, ஷரீரங்களினால், ஷரீர தர்மங்களினால், குணங்களினால் அவன் எவ்வகையிலும் சங்கம் கொள்வதில்லை. வாயு கந்தத்துடன் சங்கம் கொள்ளாததை போல இவனும் எது ஒன்றோடும் அவன் சங்கம் கொள்வதில்லை. இதை நான் வாயுவிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஞானிகளுடைய வாழ்க்கையும் இவ்வாறு இருப்பதை நான் கண்டுகொண்டேன். விதவிதமான தர்மங்கள் இருக்கலாம். அந்த தர்மங்களோட ஒட்டி கொள்ளாமல் வாயு எப்படி சங்கம் இல்லாமல் இருக்கிறதோ அதை போலவும், ஷரீரங்கள் ஷரீர தர்மங்கள் இருந்தாலும் எப்படி வாயுவானது கந்தத்துடன் ஒட்டி கொள்வதில்லையோ அதை போலவும், மூன்றாவது உதாரணம் கொடுக்கிறார் வாருங்கள். அந்தர்ஹிதஸ்ச ஸ்திதரஜங்கமேஷு பிரம்மாத்ம பாவேன சமன்வயேன வியாப்த்யா வியவச்சேதமசங்கமாத்மனோ முனிர்நபஸ்த்வம் விததஸ்ய பாவயே. அந்தர்ஹிதஹ ச ஸ்திர ஜங்கமேஷு, தேகத்துக்கு உள்ளே இவன் இருந்த போதிலும் கூட, இந்த முனியானவன் தேகத்துக்குள்ளே இருந்த போதும் கூட, ஸ்தாவர ஜங்கமம் ஸ்திர ஜங்கமேஷு, அசையக்கூடியவை அசையாதவை என்று சொல்லக்கூடிய யோனிகளுடன் வஸ்துக்களுடன் சமன்வயகா சம்பந்தம் ஏற்பட்டும் கூட, அதனுடன் சம்பந்தம் இருந்த போதும் கூட இவன் எப்படி இருக்கிறானாம்? பிரம்ம ஆத்ம பாவேன, பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய பாவனையினால் இவன் ஷரீரத்துடனும் ஷரீர தர்மத்துடனும் எவ்வகையிலும் சங்கம் கொள்வது இல்லை. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்? விததஸ்ய ஆத்மனா, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு நபஹாஸ்தலம் அசங்கம், எப்படி ஆகாயமானது எங்கும் வியாபித்திருந்து எதனுடனும் சங்கம் கொள்ளாமல் இருக்கின்றதோ, ஆகாயத்திடத்திலே அசங்கம் என்பது அதனுடைய சொரூபம், அவ்யயச்சேதம் என்பது அதனுடைய சொரூபம், வேதம் இல்லா தன்மை என்பது அதனுடைய சொரூபம், எப்படி வேதம் இல்லாமல் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றதோ அதே போல காற்றானது எல்லாவற்றுக்கு உள்ளும் இருந்தாலும் எந்த சங்கத்தையும் கொள்வது இல்லை, எதனுடனும் சங்கம் கொள்வது இல்லை. அசங்கதா, பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. இப்போ இதுல வந்து எப்படி இது சாத்தியம்? எல்லாவற்றுடனும் இருந்தும் எதனுடனும் சங்கம் கொள்ளாமல் அசங்க பாவத்துடன் எப்படி இருக்க முடியும்?
இது சாத்தியமா? நடைமுறை வாழ்க்கையிலே சாத்தியமா? நிறைய நாம் சிந்தித்துக் கொண்டே போகலாம். ஆனால் நேரடியாக நாம் இந்த கேள்விக்கு பதிலுக்கு வந்தோமே ஆனால், அசங்கமாக நம்மால் இருக்க முடியும், அசங்கமாக நம்மால் வாழ முடியும், சங்கம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். பிரயாணம் செய்கிறோம், நமக்கு ஒரு இருக்கை ஒதுக்கப்படுகிறது. இத்தனை மணி நேரம் அந்த இருக்கையிலே நாம் இருக்கிறோம் என்றால் அந்த இருக்கை நமக்கு சொந்தமானவை அல்ல. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் நமக்கு சொந்தமானவை அல்ல. அதிலே உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் எதுவும் நமக்கு சொந்தமானவை அல்ல. அந்த வாகனம் நமக்கு சொந்தமானவை அல்ல. நம்ம கூட பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அங்கே நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இடம் இருக்கின்றதே, ஸ்பேஸ், அதுவும் நமக்கு சொந்தமானவை அல்ல. எதுவுமே சொந்தம் இல்லை. ஆனால் நாம் பிரயாணம் செய்கிறோம், எல்லாவற்றையும் உபயோகப்படுத்துகிறோம். எதுவரைக்கும் அங்கே நாம் இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது, எதுவரை நமக்கு பிரயாணம் நாம் கேட்டிருக்கின்றோமோ அந்த இடம் வருகின்ற வரை. அதன் பிறகு நமக்கு அந்த இடமோ, அங்கே கொடுக்கப்பட்ட இருக்கையோ, அங்கே கொடுக்கப்பட்ட வசதிகளோ எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. நாம் யாரும் வருத்தப்படுவதும் இல்லை. இந்த இடத்தை விட்டு நான் இறங்கி போகிறேனே, இறங்கி போக வேண்டியிருக்கிறதே, நான் கேட்ட இடம் வந்துவிட்டதே, இன்னும் இங்கேயே நான் நிற்கலாம் என்று ஆசைப்படுகிறேன்னு யாரும் வருத்தப்படுவது இல்லை. இறங்கி போய்கொண்டே இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எது ஒன்றையும் எடுத்துக்கொண்டும் போகாமல், எதையும் விட்டுவிட்டும் போகாமல். இந்த உலகம் என்பது ஒரு யாத்ரா, ஜீவ யாத்ரா. இதில் நாம் அடைய வேண்டிய இடம் நம்முடைய அறிவுக்கு புலப்பட்டது என்றால், நமக்கு கஷ்டமே என்ன அப்படின்னா, நாம் அடைய வேண்டிய இடம் நமக்கு அறிவுக்கு புலப்படலை. அதனால என்ன பண்றோம், நாம் இலக்காக எதையெல்லாமோ வைத்துக் கொள்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் எல்லாவற்றுடனும் சங்கம் ஏற்படுகிறது. இலக்கு இதுதான் என்று தெரிந்துவிட்டால், இத்தனை மணி நேரத்திலே நான் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று தெரிந்துவிட்டால், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவுதான் எனக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் இவ்வளவுதான் என்னால் வாழ முடியும் என்கின்ற அறிவு இருந்தது என்றால், என்னுடைய இலக்கை நோக்கி நான் வேகமாக நகர்ந்து போவேன். இலக்கை நோக்கி நகரக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்தில் என்னென்னலாம் அந்த வாழ்க்கை முறைக்கு தேவையானவோ அவைகள் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்திக் கொள்கின்றேன். என்னுடைய உயர்வுக்காக பயன்படுத்திக் கொள்கிறேன். எதனுடனும் நான் சங்கம் வைக்கவில்லை. எதனுடனும் நான் தேங்கி விடுவதும் இல்லை, தங்கி விடுவதும் இல்லை. இவர்களுக்காகத்தானே நான் வாழ வந்தேன், இவர்களை விட்டு விட்டு எப்படி நான் போவது, இவர்கள் இல்லாமல் எப்படி நான் வாழ்க்கையை வாழ்வது, இவர்கள் இல்லை என்றால் வாழ்க்கையை அஸ்தமனமாகிவிடுமே, இவர்கள் தானே என்னை ஆளாக்கியவர்கள். என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு எனக்கு தெளிவாக இருந்தது என்றார். காற்று போய்கொண்டே இருக்கிறது.
அது நமக்காக வீசுவது இல்லை, நமக்காக காத்து கொண்டிருப்பது இல்லை. இவர் தூய்மையான ஆத்மா, இவரால நிறைய ஜீவராசிகள் நன்மை அடைந்திருக்கிறது, ஆகையினாலே இவரிடத்திலிருந்து நான் போக மாட்டேன் என்று எந்த பிராணனும் சொல்லுவது இல்லை. இவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார் வியாதியினாலே, ஆகையினாலே இவரிடத்தில் நான் வேகமாக பிரிந்து விடுகிறேன், எந்த பிராணனும் பிரிவதும் இல்லை. அப்போ பிராணன் நமக்காக இயங்காமல் இறைவனுடைய ஆக்ஞைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். பீஷாஸ்மாத் வாத பவதே உபனிஷத் சொல்கிறது அல்லவா, பயத்தின் காரணத்தினாலே காற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது, செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். பயத்தின் யாருக்கு பயந்து? பகவானுக்கு பயந்து. பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதிக்கிறாராம். யாருக்காக? பகவானுக்காக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இலக்கு இதுதான் அப்படின்னு நமக்கு உறுதியாக தெளிவாக இருந்து விட்டான். இந்த உலகத்துல வாழ வேண்டாம்னு சொல்லவே இல்லை, யாருடனும் உறவாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அன்பு காட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை, தர்மத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, தர்மத்தின் மூலம் வரக்கூடிய புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லாம் இருந்தாலும், அதான் இங்கு உதாரணம் கொடுத்திருக்கார், எல்லாவற்றுடனும் இருந்தும் காற்று எப்படி எதனுடைய தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வது இல்லையோ, அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயோ போய் நான் கண்ணுக்கு தெரியா இடத்திலே இருந்து கொண்டு நான் அசங்கமாக வாழ்கிறேன், அது வாழ்க்கையே அல்ல. எல்லாவற்றுடனும் நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கின்றேன், ஆனால் எதனுடனும் எனக்கு சங்கம் இல்லை. அப்போ சங்கம் என்பது என்னது? இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அந்த எண்ணம் தான் நம்மை இலக்கை நோக்கி போக விடாமல் தடுத்து விடுகிறது. எல்லாவற்றையும் நான் வைத்துக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் தேடுகிறேன், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன், எல்லா தர்மத்தையும் செய்கிறேன், ஆனால் எதனும் எனக்கு சங்கம் இல்லை. இதை நான் காற்றிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். காற்றுக்கு இன்னொரு அழகான லட்சணம் என்னவென்றால், ஏன் அது சங்கம் கொள்வது இல்லை அப்படின்னு கேட்டா, அது சூக்ஷ்மமாக இருக்கு. சூக்ஷ்மமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது அதிகமான இடத்திலே படர்ந்து இருக்கிறது. அதிகமான இடத்திலே படர்ந்து இருப்பதனால எந்த ஒரு இடத்திலும் தங்கி விடுவது இல்லை, தேங்கி விடுவது இல்லை. வாயு இப்போ காற்று என்பது திரவ பொருள், திடப்பொருள் அல்ல. திடமான பொருளாக இருந்தால் உருகி கெட்டியாகி விடுகிறது, தேங்கி விடுகிறது. எப்படி நெய்யை உருக்கிவிட்டால் அது திரவமாக மாறி ஓட ஆரம்பிக்கிறதோ, அதே போல காற்றானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், அது சூக்ஷ்மமான பொருள்.
தன்னுடன் எதையும் அது எடுத்துக்கொண்டு போவது இல்லை. தன்னிடத்திலே எதையும் வைத்துக் கொள்வதும் இல்லை. வைத்துக் கொள்ளுவதும் இல்லை, எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. அது போயிட்டே இருக்கு. அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழ வந்தவர்கள் எந்த ஒரு வாசனையும் விட்டுவிட்டு போகாமல் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு, அசங்க பாவத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நான் மட்டும் நகருதல் காற்றை போல எதையும் என்னுடன் எடுத்துக்கொண்டு போகாமை, எதையும் இந்த உலகத்திலே விட்டு போகாமை. விட்டு போனால் மீண்டும் ஒரு பிறவி எடுக்கணும், எடுத்துக்கொண்டு போனாலும் மீண்டும் ஒரு பிறவி எடுக்கணும். அசங்கமாக நான் வாழ்கின்ற நேரத்திலே எதையும் நான் என்னுடன் சுமந்து கொண்டு போவது இல்லை, எதையும் நான் விட்டு போவதும் இல்லை. மூன்றாவது, காற்றுக்கு இன்னொரு அழகான லட்சணம் என்னவென்றால், காற்றினுடைய அழகான லட்சணம் பாவனம். பாவனம் என்றால் புனிதம். அதான் ஒரு அழகான பாட்டு கூட உண்டு. பாவன குரு பவன புராதி. பாவனம் புனிதமானது, தூய்மையானது. அதனால்தான் தூய்மையான காற்றை சுவாசிக்க மாட்டோமான்னு ஏங்குறோம். அது புனிதம். அதனுடைய புனிதத்தை நாம அசுத்தப்படுத்துறோம். ஆனா அது தன்னைத்தானே புனிதப்படுத்திக் கொள்கிறது. காற்று புனிதமானது என்றால் அது எதனுடன் போனாலும் அதனுடைய புனிதத்தன்மை கெடுவது இல்லை. எதனுடன் இருந்தாலும் அதனுடைய புனிதத்தன்மை கெடுவதில்லை. தர்மத்தினாலோ அதர்மத்தினாலோ, புண்ணியத்தினாலோ பாபத்தினாலோ, சுகத்தினாலோ துக்கத்தினாலோ அதனுடைய தர்மம், அதனுடைய சுபாவம், அதனுடைய சுரூபம் மாறுவது இல்லை. அது அசங்கமாகவே தான் இருக்கிறது. அதனாலோ என்னவோ பதஞ்சலி முனிவர் யோக அபியாசத்துல பிராணாயாமத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கிறார். மனது எப்பொழுதெல்லாம் இறுகி போய், மனது எப்பொழுதெல்லாம் சோர்வடைந்து, மனது எப்பொழுதெல்லாம் சஞ்சலப்பட்டு, மனது எப்பொழுதெல்லாம் அமைதி இல்லாமல், மனம் எப்பொழுதெல்லாம் விகாரத்தன்மை கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பிராணாயாமம் என்பது ஒரு அழகான மருந்து. வாயுவை நெறிப்படுத்தி விட்டோமையானால் உடனடியாக அந்த வாயு தூய்மை அடைகிறது. தூய்மை அடையும் போது மனமும் தூய்மை அடைகிறது, அமைதி வந்து விடுகிறது. அதனால்தான் ஔவையார் பிராட்டி சொல்றாள், இந்த பிராணனை நெறிப்படுத்தினால அவனுக்கு என்னடா நன்மை? அவள் வரிசையா சொல்லிக்கொண்டே போகிறாள். இடைப்பின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி, மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி, குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, மூலாதாரத்து மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அடுத்ததுதான் பலன். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி, கருத்தினில் கபால வாயில். இதெல்லாம் பலன். இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து, உன்னை வினையன் முதலை கலைந்தே.
வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். பிரம்மத்தினுடைய சுரூபத்தை வர்ணிக்கிறார். வாயுவை எப்பொழுது நாம் நெறிப்படுத்த ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதே மனதில் இருக்கக்கூடிய சங்கம் எல்லாம் நம்மிடத்திலிருந்து நீங்குவதை பார்க்கலாம். அசங்க பாவம் வருவதை பார்க்கலாம். மனதிலிருந்து சங்கம் விலகும் போதே இறுக்கத்திலிருந்து மனம் விடுபடுகிறது, அமைதியான தன்மை வருகிறது. அசங்கதா. ஏன் ஞான குருவோட பிரயாணம் செய்யணும்டான்னா, காற்று நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காற்று, அவ்வளவுதான். இப்ப இந்த காற்றை பிடிச்சா என்ன கிடைக்கும்டான்னா அசங்கபாவம் தானா வந்துடும். இதை நிறைய காசை வாங்கி கொண்டு உனக்கு நான் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன்னு ஏதோ சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்க போற போக்குல சொல்லிட்டு போயிட்டார். காற்றிடத்திலிருந்து அசங்கத்தன்மையை கற்றுக்கொண்டேன். இரண்டாவது, இப்போ என்னுடைய அசங்கத்தன்மை, சங்கத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை எனக்கு வரணும் அப்படின்னா நாம ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, காற்றை நெறிப்படுத்துவது, காற்றை பார்க்க ஆரம்பிப்பது, உள்ளே வரக்கூடிய வாயுவை பார்க்க, பிராணனை பார்க்க ஆரம்பிப்பது, அந்த பிராணனை நெறிப்படுத்துவது, இந்த பிராணனையும் மனதையும் கொண்டு போய் இறைவனிடத்திலே வைப்பது. அவ்வளவுதான். இந்த பிராணனையும் மனதையும் இறைவனிடத்திலே கொண்டு போய் வைத்தல். மனமானது எப்பொழுதுமே அசங்கமா இருக்கும். உள்ளுக்குள்ளே அசங்கமா இருப்பேன். அழகு பாருங்கள், உள்ளுக்குள்ள அசங்கமா இருப்பேன், வெளியில எல்லோரோடும் உறவாடுவேன். நீங்க கேட்க கூடாது, இது நடிப்பா, அது உள்ளொன்று வைத்து புறமொன்று வாழ சொல்கிறீர்களா? நாங்க அதான பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வேற சாஸ்திரா வேற அதுதான் சொல்லிக்கிறதா அப்படின்னு கேட்க கூடாது. உள்ளே நான் வாழ்கின்ற வாழ்க்கை யாருக்கும் நான் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்டவும் வேண்டாம், காட்டவும் கூடாது. ஏன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அசங்கமான வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு அதனுடைய மகாத்மியம் புரியாத போது அவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. அவர்களால் நம்முடன் உறவாட முடியாத தன்மை ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையும் தவறான வழிக்கு போவதற்கு நாமே காரணமாக அமைந்து விடுவோம். ஆகையினாலே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அசங்க பாவம், ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு அழகான உரையாடல். நான் அப்ப அங்க இருந்தேன். இப்போ பல விஷயங்கள் உறவாடி கொண்டிருக்கிறார்கள். கேள்வி பதில் போல் அது போய்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு இடம் வருகின்ற நேரத்திலே இந்த பையன் தாயிடத்திலே கேட்கிறான், உனக்கு இறைவன் வேண்டுமா, நான் வேண்டுமா? யார் உனக்கு வேண்டும்? இந்த தாய் ரொம்ப உடனடியா பதில் கொடுக்கிறாள், எனக்கு இறைவன் தான்ப்பா வேணும். நான் அப்ப அங்க இருக்கேன். இப்ப என்னை தூக்கி எறிந்து விடுவாயா? இறைவன் தான் வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன். அப்போது நீ எதற்கு எனக்கு? உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் கிஞ்சித்தளவும் குறை வைக்க மாட்டேன். உன்னுடைய உயர்வுக்கு எல்லா வகையிலும் நான் உதவி செய்வேன், உறுதுணையாக இருப்பேன், கூட இருப்பேன்.
ஆனால் என்னுடைய இலக்கு நீ அல்ல, உன்னுடன் வாழ்வதல்ல, உன் பின்னாடி வருவதல்ல, உன்னை கொஞ்சிக் கொண்டிருப்பதல்ல, உனக்கு அடிமையாக இருப்பதல்ல. என்னுடைய இலக்கு இறைவன். அசங்கதா, நான் எல்லோரோடும் இருக்கிறேன், ஆனால் நான் என்னுடனேயே இருக்கிறேன் என்றால் இறைவனுடனேயே நான் இருக்கிறேன். அசங்கோகம் 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 புனப்புனஹா சச்சிதானந்த ரூபோகம் அகமேவாகமவ்யயः. இப்ப நமக்கு இந்த காற்றை பார்க்கும் போதெல்லாம் இந்த அசங்க பாவம் ஞாபகத்துக்கு வந்தால், காற்று கடவுள், கடவுள் காற்று ரூபத்திலே வந்து எனக்கு குருவாக வந்து அசங்கமாக வாழப்பா, சங்கம் இல்லாமல் வாழப்பா. நீங்க உடனே கேட்கலாம், இருந்துட்டு போட்டுமே சுவாமிஜி, உலகத்துல வாழணும்னா சங்கம் இல்லாமல் எப்படி வாழணும்? சங்கத்தோட தானே வாழ முடியும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருந்தால் தானே நாம வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். நமக்குன்னு ஒரு உறவு இருந்தால் தானே நம்ம வந்து கவனம் செலுத்தி எல்லாம் பண்ண முடியும். இல்லை என்றால் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிடாதா? ஒரு குறிக்கோளே இல்லாமல் வாழ்க்கை போய்விடுமே. அப்ப நமக்குன்னு ஒரு பிடிமானம் வேண்டாமா? ஒரு சங்கம் வேண்டாமா? இதெல்லாம் இல்லாமல் வாழ சொல்கிறீர்களா? மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா பொருள்களோடும் காற்று இருக்கிறது, எல்லா விஷயங்களோடும் காற்று இருக்கிறது, எல்லா தர்மத்துடனும் காற்று இருக்கிறது. ஆனால் எதனுடைய தர்மத்தையும் காற்று தன்னிடத்திலே ஏற்றிக்கொள்வதில்லை, எதனுடைய குணதோஷத்தையும் தன்பால் ஏற்றிக்கொள்வது இல்லை. எல்லாவற்றோடும் இருந்தாலும் அசங்கமாகவே இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நாம யார் வேண்டாங்கிறா? ஒன்றுக்கு 3 குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுங்கள், உறவுகளை விருத்தி அடைய வைத்துக் கொண்டே போங்கள், அதிகமான உறவுகளோடு உறவாடுங்கள், தர்மத்தின் வழியிலே எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதியுங்கள், எவ்வளவு கலைகள் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ளுங்கள், எவ்வளவு தான தர்மம் செய்ய முடியுமோ எல்லாம் யாரும் செய்ய வேண்டாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கணும், அனுபவிங்கள், யார் வேண்டாங்க. ஆனால் எப்படி இருக்கணும்டான்னா அசங்க பாவேனே. சுவாமிஜி வந்து பூஜ்ய குருதேவ் இருந்தபோது ஒவ்வொரு தனிப்பட்ட கிளைகளுடைய அலுவலகத்திற்கு, அங்க இருக்கக்கூடிய தேவைகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு அவர்களுடைய மாத செலவுக்காக பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மொத்தமாக ஒரு தொகையை வங்கியிலே, நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா, வைப்பு நிதி, பிக்சட் டெபாசிட், வைப்பு நிதியாக வைத்து விட்டால் அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை எடுத்து எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்பதற்காக இத்தனை கோடியை ரிசர்வ் வங்கிகளை கட்டினால் அவர்கள் அந்த பணத்துக்கு ஏற்ப தங்க கட்டிகளை கொண்டு வருவார்கள். இப்ப சுவாமியினுடைய எடைக்கு எடை தங்க கட்டி கொடுத்து, அந்த இப்ப அவர் வந்து 65 கிலோ இருக்கிறார் என்றால் 65 கிலோக்கு உண்டான தங்க கட்டிகள் கொண்டு வைக்கப்படும். அந்த 65 கிலோ தங்க கட்டிக்கு உண்டான பணம் என்னவோ அந்த பணத்தை அவங்களுக்கு நம்ம வந்து செலுத்திட்டோம்னா அது வந்து வைப்பு நிதியில வைக்கப்படும். அதிலிருந்து வரக்கூடிய பணம். இப்போ இந்த தங்க கட்டிகள் எல்லாம் ரிசர்வ் பேங்க்ல இருந்து பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது. எடைக்கு எடை தங்கம் கொடுக்கப்படுகிறது.
இப்போ அந்த தங்க கட்டிகளை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு அதோட சேர்ந்து தங்க காசுகளும் சுவாமிஜிக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கிறார்கள், பாத சேவனத்துக்காக. அந்த தங்க காசுகளை எல்லாம் எடுத்து எல்லோருக்கும் கொடுத்து விட்டு இந்த தங்க கட்டிகளையும் எல்லோரிடத்திலும் காமித்து விட்டு திருப்பி அதை கொடுத்து விட்டு 2 கையும் பெற்றார். நத்திங் இன் மை ஹேண்ட், நான் முன்பும் ஒன்றுமில்லாமல் தான் வந்தேன், இப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் தான் இங்கிருந்து நான் வெளியேறுகிறேன். இப்ப நடுவிலே நடந்த காட்சிகள் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சங்கதா, எங்கே சங்கம் இருக்கிறதோ அங்கே இந்த 3 மனதிலே இந்த 3 அதிர்வுகள் நம்மிடத்திலே தவிர்க்க முடியாததாக இருக்கும். அது நமக்கு பெரும் தடையாக இருக்கும். முன்னோக்கி நாம் செல்வதற்கு அது பெரும் தடையாக இருக்கும். எங்கே சங்கம் இருக்கிறதோ அங்கே இந்த 3 தடைகள் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று, சங்கத்தினாலே பயம். பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த பயம் உடைய நாம் யாரிடத்திலே சங்கம் வைத்திருக்கிறோமோ, எதிடத்திலே சங்கம் வைத்திருக்கிறோமோ, அதை விட்டு நான் விலகுவதற்கு, அதை விட்டு நான் போவதற்கு தயாராக இல்லை. சங்காத் சஞ்சாயதே காமஹா, சங்கத்திலிருந்து ஆசை வரும், அடுத்த தடை. சங்கத்திலிருந்து பயம் வரும், சங்கத்திலிருந்து கோபம் வரும். அப்போ பயம், காமம், குரோதம், இந்த 3ம் சங்கத்திலிருந்து வரக்கூடியவை. நான் அசங்கமாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த 3ம் என்னிடத்திலே தடையாக இருக்காது. அதனால்தான் ஞானியை பற்றி சொல்லும் போது பகவான் சொல்றார் 2வது அத்தியாயத்துல, வீத ராக பயக்ரோதாஹா ஸ்திததீஹி முனிருச்யதே. ராக பயக்ரோதம், இந்த 3லும் இருந்து யார் முழுமையாக விடுபட்டு விட்டானோ, ஸ்திததீஹி, அவனுடைய புத்தியானது உண்மையிடத்திலே நிலை பெற்றதாக ஆகிவிடுகிறது, ஸ்திரத்தன்மை உடையதாக ஆகிவிடுகிறது. அசங்க பாவம். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தா காற்றையெல்லாம் பார்த்து கொண்டு, காற்றை போல எப்பொழுதுமே நம்மால வாழ முடியல, சங்கத்தோடு தான் நான் இருக்கிறேன், அசங்கமாக என்னால் இருக்க முடியலன்னா என்ன பண்றது? திருவள்ளுவர் ஒரு அழகான குறள் சொல்லிட்டார். பற்று உன்னை விட்டு போகணும்னா, சங்கம் உன்னை விட்டு போகணும்னா பற்றுக, பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்று பற்று விடற்கு. உயர்ந்ததை சதா பற்றிக்கொள், தாழ்ந்தது உன்னை விட்டு போய்விடுகிறது. பசியினால், அதாவது வாயுவினுடைய தூண்டுதலின் சக்தியினால் வரக்கூடியதுதான் பசி, தாகம், சோர்வு. பசியினுடைய உந்து சக்தியினால் வரக்கூடியவை தான் இந்த 3ம். பசி, தாகம், சோர்வு. ஆனா இந்த 3ம் வாயுவினால் வரக்கூடியது அப்படின்னு நாம சொல்லும் போதே, இந்த 3னுடைய பிடியிலே நாம் இல்லாமல் சில நேரத்தில் இருக்கும். பசி என்னை நெருங்குவது இல்லை,
தாகம் என்னை நெருங்குவது இல்லை, சோர்வு என்னை நெருங்குவதில்லை. எப்பொழுது பாருங்கள், ஒரு ஆழ்ந்த பிடித்தமான ஒரு காரியத்தை நாம் ஈடுபட்டிருக்கும் போது இந்த மூன்றும் நம்மை தொடுவது இல்லை. பசியோ, தாகமோ, சோர்வோ, தூக்கமோ, அதுவும் பிராணனுடைய வேலைதானே. அப்ப பிடித்தமான காரியம் பிடித்தமானவர்களுக்காக செய்கிறேன். எவ்வளவு மணி நேரம் செய்கிறாய்? எவ்வளவு மணி நேரம் என்ன, எத்தனை நாள் என்ன, வருடம் வருடக்கணக்காக நான் செய்தாலும் எனக்கு சோறு வருவது இல்லை, பசி வருவது இல்லை, தூக்கம் வருவது இல்லை, ஆயாசம் வருவது இல்லை, தாகம் எடுப்பது இல்லை. பசிக்கலையாப்பா? பசியே இல்லை சுவாமி. ஏன் பசிக்கவில்லை? ஆனந்தமா இருக்கேன். சாப்பிடாமல் எப்படி ஆனந்தமா இருக்கிறாய்? அதுதான் தெரியலன்னா ஆனந்தமா இருக்கு. சோர்வு இல்லையா? சோர்வே இல்லை. இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறாயே? அதான் தெரியல. அப்ப எல்லாவற்றோடும் என்னால் இருக்க முடிகிறது. ஆனால் எதனுடனும் நான் சங்கம் இல்லாமல் நான் ஆனந்தமாக இருக்க முடிகிறது. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அனுபவம் என்றால் இது அப்படியே இறைவன்கிட்ட கொண்டு போங்கள். பிடித்தமானவன் இறைவன் அல்லது பிடித்தமானவன் குரு, அவ்வளவுதான். அசங்க பாவம் வந்து விடுகிறது. இது இரண்டாவது, வாயுவிடத்தில் நான் கற்றுக்கொண்ட அசங்கத்தன்மை. மூன்றாவது ஆகாசம். தேஜோவண்ணமயைர் பாவைஹி மேகாத்யைர் வாயுநேரிதைஹி ந ஸ்பிருஷ்யதே நபஸ்தத்வத் காலசிருஷ்டைர் குணை புமான். வாயுவானது வேகமாக எல்லாவற்றையும் தள்ளி, எதை தள்ளி கொண்டு போகிறது? எல்லா வஸ்துக்களையும் தள்ளி கொண்டு போகிறது. மேக கூட்டத்தையும் தள்ளி கொண்டு போகிறது. ஈரிதைஹி மேகாத்யைஹி, மேக கூட்டங்களை எல்லாம் தள்ளிக்கொண்டே போகிறது. இதெல்லாம் எங்க நடக்கிறதுனா நபஹா, ஆகாசத்திடத்திலே இவையெல்லாம் நடக்கிறது. ஆகாசத்திடத்திலே இவைகள் நடந்தாலும் எப்படி ஆகாசமானது வாயுவினால் நகர்வது இல்லையோ, மேகக்கூட்டத்தினால் பந்தப்படுவது இல்லையோ, ந ஸ்பிருஷ்யதே, எதனுடனும் அது சம்பந்தப்படுவதில்லை, ஒட்டிக்கொள்வது இல்லை. ஆகாசம் எதனுடனும் ஒட்டிக்கொள்வது இல்லை. ஆகாசம் ஆகாசமாகவே இருக்கு. அதே போல கால சிருஷ்டைஹி குணைஹி, காலத்தினால், தேசத்தினால், வஸ்துவினால், குணைஹி சத்வ ரஜஸ்தம குண காரியங்களினால், பஞ்சபூதங்களினால் புமான் தத்துவத்து, இந்த மனிதன் எதனுடனும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான். ஆகாசத்தை போல எதனுடனும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான். எப்பொழுது சம்பந்தம் என்பது வருகிறதோ, ஒன்றுடன் ஒன்று சம்பந்தம் என்பது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அதனுடைய தோஷத்தை எல்லாம் நான் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன்.
அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னை பாதிக்கக்கூடிய அளவு வருகிறது. அதற்காக நான் காரியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றேன். அவைகளை விட்டு விட்டு என்னால் போக முடியாத நிலை என்பது வருகிறது. எப்படி ஆகாசம் எதனுடனும் ஸ்பர்ஷிப்பது இல்லையோ, அதே போல இந்த மனிதன் எதனுடனும் ஸ்பர்ஷம் கொள்வது கிடையாது, சம்பந்தப்படுவது கிடையாது. இது ஆகாசத்திடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய லட்சணம். எல்லா இடத்திலும் இந்த ஆகாசத்தை ஆத்மாவுக்கு சொல்லும் போது ஆகாசத்தை உதாரணமாக கொடுப்பார். ஆகாசம் எல்லாவற்றுக்கு உள்ளும் இருக்கிறது, எல்லாவற்றுக்கு வெளியிலும் இருக்கிறது. ஆனால் ஆகாசத்தினுடைய தர்மத்திலிருந்து பார்த்தால் ஆகாசத்திடத்திலே எதுவுமே இல்லை. வஸ்துவனுடைய தர்மத்திலிருந்து பார்த்தால் ஆகாசம்தான் வஸ்துவிடத்திலும் வியாபித்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் வஸ்துக்களுடைய தர்மங்களினால் வஸ்துவினால் ஆகாசமானது சம்பந்தப்படுகின்றதா என்றால் இல்லை, அது தனித்துதான் இருக்கிறது. யாரை போல? ஆத்மாவை போல. இது ஆகாசம். மூன்றாவது. நான்காவது குருட்ட போறார். தேஜஸ்வி தபசா தீப்து துர்தர்ஷோதர பாஜனஹ சர்வபக்ஷயோபி யுக்தாத்மா நாதத்தே மலமக்னிவத். ரொம்ப அழகான அடுத்த குரு அக்னி. அக்னி பகவான். முனியானவன் அக்னியை போல இருக்கிறானா. இங்க அக்னியினுடைய ஸ்வபாவத்தை சொல்றார். தேஜஸ்வி. அக்னியை போல இந்த ஞானி தேஜோமயமானவனாக ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான். ஒளி இந்த இடத்திலே தேஜஸ் என்றால் தன்னுடைய சுபாவம் உஷ்ணம். அந்த உஷ்ணத்தினாலே எல்லாவற்றையுமே எரிக்கக்கூடிய வல்லமை, தன்னிடத்திலே வருகின்ற அனைத்தையுமே தன்னுடைய சொரூபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதான் தேஜஸ். தான் மட்டும் தேஜஸோடு இருப்பதல்ல, தன்னை நோக்கி வரக்கூடிய எல்லா ஜீவனுக்கும் அதே தேஜஸை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அக்னிவத் அக்னிக்கு இருப்பதை போல அக்னிவத் தேஜஸ்வி, தேஜஸ்வியாகவும் தபசா தீப்தகா தவத்தினாலே பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாகவும் இந்த ஞானி இருக்கிறான். அக்னியை போல. அக்னி எப்படி எல்லாவற்றையும் தபிக்கின்றதோ, எல்லாவற்றையும் எப்படி உஷ்ணப்படுத்துகிறதோ எரிக்கிறதோ, அதே போல இந்த ஞானியானவன் தபஸ்தின் மூலமாக அனைத்தையும் எரித்து விடுகின்றான். மூன்றாவது, எப்படி அக்னி பக்கத்திலே துர்தர்ஷகா, எப்படி அக்னி பக்கத்திலே யாரும் நெருங்க முடியாதோ அதே போல இவனிடத்திலே எது ஒன்றும் நெருங்க முடியாதவனாய், ஒருவராலும் அணுக முடியாதவனாய் இவன் இருக்கின்றான். அக்னியை போல. நான்காவது சொல்கிறார், உதரஹா பாஜனஹா. உதரம் என்றால் வயிறு. வயிறையே பாத்திரமாக கொண்டு, போஜன பாத்திரமாக கொண்டு வாழ்கிறான். தனக்கு என்று பாத்திரங்கள், தனக்கு என்று சமைப்பதற்கு உண்டான இடங்கள், சமையல் என்று சொல்லக்கூடிய செயல்கள், இதை எதையுமே வைத்துக் கொள்வது, வயிறையே பிக்ஷை பாத்திரமாக வைத்துக்கொண்டு
சர்வ பக்ஷா அபி, எல்லாவற்றையும் சாப்பிட்ட போதிலும் கூட அவன் எதனாலும் ந ஆதத்தே, அவன் எதனாலும் அந்த சாப்பாட்டினுடைய தன்மையினாலே தோஷங்களை அடைவது இல்லை. எந்த தோஷத்தையும் அவன் அடைவது இல்லை. அக்னியைப் போல தூய்மையானவனாகவே இருக்கிறான், ஒளி பொருந்தியவனாகவே இருக்கிறான், அனைத்தையும் எரிக்கக்கூடியவனாகவே இருக்கிறான், ஆற்றல் உடையவனாகவே இருக்கிறான், புனிதப்படுத்தக்கூடியவனாகவே இருக்கிறான், தானும் புனிதமானவனாக இருக்கிறான். தன்னை நோக்கி வரக்கூடிய அனைத்தையும் புனிதப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். எப்படி அக்னியானது எல்லாவற்றையும் சாப்பிட்டாலும் எதனுடைய தோஷத்தையும் தன்பால் ஏற்றுக்கொள்வது இல்லையோ, அதே போல இவனும், இந்த ஞானியும் எதனுடைய தோஷத்தையும் இவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த அக்னியை போல இவன் தேஜோமயமானவனாக இருக்கிறான் என்பதை நான் அக்னியிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். அப்ப இதிலிருந்து நமக்கு இந்த அக்னியிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் என்ன? தன்னைத்தானே எதையும் சார்ந்திராமல் தன்னைத்தானே உஷ்ணப்படுத்திக் கொண்டு தன்னை நோக்கி வருகின்ற மற்ற வஸ்துக்களையும் உஷ்ணப்படுத்தும் தன்மை படைத்தவை. இது முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. நம்மை நாமே உயர்த்தி கொண்டு நம்மை நோக்கி வரக்கூடியவர்களையும் உயர்த்துதல். நான் எவ்வகையிலும் என்னை உயர்த்தி கொள்ளாமல் சிந்தனைகளால், செயல்களால், அறிவால், பழகுவதின் மூலமாக, படிப்பதின் மூலமாக, கேட்பதின் மூலமாக, எடுத்து மற்றவர்களுக்கு விளம்புவதின் மூலமாக, நல்லனவற்றை பார்ப்பதின் மூலமாக என்னை நானே உயர்த்தி கொள்ளுதல். ஒவ்வொரு நிமிடமும் என்னை நானே தாழ்த்தி கொள்ளாமல் என்னை நானே அக்னியை போல உஷ்ணப்படுத்திக் கொண்டே இருத்தல். என்னை நானே உஷ்ணப்படுத்திக் கொள்ளும் போதுதான் என்றால் இந்த இடத்துல என்னை நானே ஆங்கிலத்தை சொல்ல முடியும், அப்டேட் பண்ணுதல். என்னை நானே எல்லா வகையிலும் தயார் செய்து கொள்ளும் போது என்னை நோக்கி வரக்கூடிய ஜீவனுக்கும் என்னால் உயர்வானவற்றையே கொடுக்க முடியும். என்னை நானே அக்னியை போல உயர்த்தி கொள்ளாத போது, உஷ்ணப்படுத்தி கொள்ளாத போது என்னை நோக்கி வரக்கூடிய ஜீவனுக்கு நான் என்னத்தை கொடுத்து விட முடியும்? தான் பாரதி பாடுகிறான், நித்தம் தேடி சோறு உண்டு சின்னம் சிறு கதைகள் பேசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு கவிதை கடைசியிலே, வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, உலகத்து விஷயத்தெல்லாம் பேசி போகத்திலே போய் எழுந்தி போய் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, அதற்காக நான் வந்தேன். என்னை நானே அக்னியை போல உயர்த்தி கொள்ளுதல். இது முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. இன்னும் பல செய்திகள் அக்னி இடத்திலிருந்து கிடைக்கிறது. அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम.